கரு கலையிறதுக்கு என்னென்ன காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். கரு கலையிறதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கலாம் அப்படின்னு நீங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் கரு கலையிறதுக்கு காரணமா இருக்காது. நிறைய பேர் கரு கலைஞ்சதுக்கு அப்புறமாட்டி நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன், வீட்ல ஒரு ஆர்குமெண்ட் வந்துருச்சு, நான் வேகமா நடந்துட்டேன், நான் தவறி விழுந்துட்டேன், நான் வேலைக்கு போறேன், இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாமா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. டெஃபினட்டா இது எதுவும் காரணம் கிடையாது. டிராவல் வந்து எந்த விதத்திலையும் கரு கலையிறதுக்கு காரணமா இருக்காது. நீங்க ஒர்க்குக்கு போறீங்க, ஒரு டொமஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் செய்றீங்க, எகைன் அது ரீசன் கிடையாது. எக்ஸசைஸ் பண்றது, ஒரு வாக்கிங் போறது, வெயிட் லிஃப்ட் பண்றது, இது வந்து கரு கலையிறதுக்கு காரணமா இருக்காது. நிறைய பேர் பொதுவா நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி, முதல்ல ஃபர்ஸ்ட் செக்அப் வரப்ப நம்ம வெயிட் தூக்கலாமா, நான் குனியலாமா, நான் தரையில உட்காராமா, நீங்க ரொட்டீனா செய்யக்கூடிய சாதாரண பிசிக்கல் ஒர்க்ஸ் எதுவுமே வந்து கரு கலையிறதுக்கு காரணமா இருக்காது. வீட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஏதாவது ஒன்று கிரியேட் ஆகுது, ஒரு ஆர்குமெண்ட் பண்றீங்க, தவறி விழுகிறீங்க, இது எதுவும் வந்து முதல் 5 மாதங்கள்ல கரு கலையிறதுக்கு காரணமா இருக்காது. ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட்றது, ரொம்ப காரமான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து காரணமாக இருக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பாங்க. எகெயின் அதுவும் காரணம் கிடையாது. ஏர் ட்ராவல் பண்ணுறது அதுவும் காரணமாக இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரு கலையிறதுக்கு காரணங்கள் கிடையாது.